சிறகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு ஒரு வழியா சீதாவை அந்த பணப்பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் முத்து இருந்துட்டு எதுவுமே கண்டுக்காம அங்கேருந்து வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட கொஞ்ச நேரத்தில் மாமாவை இவ்வளோ தப்பாக பேசிட்டேன். உங்கள் வேலை போனதுக்கு காரணமே அவர் தான் நினச்சி ரொம்ப அவர் கஷ்டப்படுத்தி பேசிட்டேன். அக்கா கிட்டேயும் சண்டை போட்டேன். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் அதை மனசில் வச்சுக்காம எனக்காக ஓடி வந்து எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா இருந்துட்டு வழக்கம் போல் நம்ம முத்துவையும் வீணாவையும் அருண் கிட்ட உயர்த்தி தான் பேசுகிறாங்க. இது அருணுக்கு செம கடுப்பாகுது. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவளே ஆளை வந்து செட் பண்ணி அந்த பணத்தை திருடி இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சீதாவை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு அத்தை போதும் அவ்வளோதான், நான் எதுவுமே பேசலைன்றதுக்காக என் குடும்பத்தை இவ்வளோலாம் கேவலப்படுத்தாதீங்க, அதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், அவள் தான் பிளான் போட்டு அந்த பணத்தை திருடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் பண்ணாத விஷயமா உங்களுக்கு தான் அந்த ஃப்ராடுத்தனம்லாம் பக்காவாக வரும். ஏன்னா டாக்டர் பட்டத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, அதே மாதிரி மீனாவோட நகை எல்லாத்தையும் என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உங்களை மாதிரி ஃப்ராடுத்தனம்லாம் சீதாவுக்கோ மீனாவுக்கோ பண்ணவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.